மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சுவாமி தரிசனம் செய்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம். இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் சிதம்பரம் வருகை புரிந்தார். அண்ணாமலை நகரில் உள்ள ஹெலிபேடில் வந்து இறங்கியதும் அவர் தனி கார் மூலம் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வருகை புரிந்தார். அப்போது குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்கள் கும்ப மரியாதை அளித்து கோவிலுக்குள் அழைத்து சென்றனர். பின்னர் சுவாமி தரிசனம் செய்து வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பரிங்பேட்டையில் உள்ள பாபாஜி கோவிலுக்கு குடியரசுத் தலைவர் சாலை வழியாக சென்றுள்ளார். அதனை முடித்துக் கொண்டு மீண்டும் அண்ணாமலை நகரில் உள்ள ஹெலிபேடுக்கு சென்று ஹெலிகாப்டர் மூலம் சென்னை திரும்ப உள்ளார். பாதுகாப்பை பொறுத்தவரையில் ஐஜி கண்ணன் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் 5 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தெளிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.